நற்றுணையாவது நமச்சிவாயமே. வாழ்க வளமுடன். இன்றைய தினம் நாம் மிதுன ராசியை பற்றி சிந்திக்கலாம். அக்ஷயா ஜோதிட வித்யாலயத்திற்காக கைலாஷி விஜயன் மோகன். மிதுனம் காலபுருஷனுடைய முதல் உபயராசி. கால வேளையில் மாலை பொழுதை சொல்லக்கூடியது, மாதங்களில் ஆணியாகவும் பருவத்தில் காற்று வீசக்கூடிய காலமாகவும் ஆண் ராசியாகவும் இரட்டைத்தன்மை கொண்ட ராசியாகவும் காலபுருஷனுடைய மூன்றாம் இடம். இந்த பிரபஞ்சம் எல்லாம் நிறைந்திருக்கின்ற ஒன்று, உயிர் வாழ தேவையான காற்று ஒன்றுதான். இது இல்லைன்னா மனித உடலை நாம சரீரத்தை வேற விதமா தான் நம்ம அழைப்போம். அப்ப உயிர் வாழ அனைவருக்கும் காற்று தேவை. அப்ப இந்த மிதுனம் 96 தத்துவங்களை தன்னுள் அடக்கிய லக்னமாக விளங்கக்கூடிய மேஷத்தினுடைய இயக்கத்தை இந்த இடத்துலதான் நடக்குது. பொதுவாக புதன் அறிவையும் காலத்தின் வேகத்திற்கு தக்கவாறு சமயோசிதமாக சிந்தனையும் செயல்பாடுகளையும் எதையும் அறிந்து எடுத்து சொல்லக்கூடிய பக்குவமும் இந்த மிதுனத்துக்கு உண்டு. உலக இயல்பு நிலைக்கு தக்கவாறு தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய போக்கும், வித்தியாசமான நகைச்சுவை கலந்த ஒரு பேச்சும், புத்தி சாதுரியமும், ஞாபக சக்தியும், விவேகத்தோடு செயல்படக்கூடிய ஆற்றலையும் சிந்தனைகளுடைய சொத்தாகவும் இந்த மிதுனம் விளங்குது. இந்த மிதுனத்துல பிறந்தவங்க நிபுணத்துவம் நிறைந்திருப்பாங்க. சாதிக்கக்கூடிய குணம், ரொம்ப கவனமா, ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பார்கள். இதனுடைய காரக தத்துவங்களாக முட்டுச்சந்து, டெட் எண்டு, வீதியினுடைய கடைசி, பூங்கா, ஒரு கார்னர் சைட்டு, வீட்டுக்கு அருகே பள்ளிக்கூடம், நூலகங்கள்லாம் இருக்கும். பயணத்துல அதிக பற்று இருக்கும். வீட்டுல தோட்டம் இருக்கும் அல்லது தோட்டத்துல வீடு இருக்கும். விளையாட்டு மைதானம், இது கல்ல கூட காசாக்கக்கூடிய ஒரு ராசி. அதாவது மெயின்ஸு, கிரனேடு, டைல்ஸு. குரல் சுவாச பிரச்சனை இருக்கும், தொண்டை பிரச்சனை இருக்கும். காதல் ராசி, காமராசி. முடிவெடுக்க திணறுவார்கள். ஆசனத்தில் அமரக்கூடிய நாற்காலி ராசி. ஆசனத்தில் அமரக்கூடிய, ஏன்னா 2 பேர் இருக்காங்க, 4 கால் இருக்கும். அதனால ஆசனத்தில் அமரக்கூடிய, ஆசனத்தின்னா நம்ம சேர்ல உட்கார்ந்து வேலை பார்க்கக்கூடிய வேலைகளையும் குறிக்கும். வெளிப்படையான ராசி, ரகசியம் நிக்காது. இது ஒரு பிரபஞ்ச ராசி. அலைவரிசை, எதிரொலி, அசிரிரி, இசை, கலைநயம் அதிகம் உள்ள ஒரு ராசி. இது ஒரு பூனை உங்க வீட்டுல குட்டி போடும் அல்லது பூனை வரும். இது ஒரு அணில் வீடு. பச்சை கிளி, பறவைகள் வரக்கூடிய இடம். புறா, மயில், நாட்டுக்கோழி, நாரதர், நரி, புத்தக அலமாரி, ஜன்னல், ஊஞ்சல், 2 கலஸ்திரம் உள்ள வீடு. காதல் திருமணம் புரிந்தவர்கள். 2 தொழில், 2 வருமானம், 2 இடத்துல ஆபீஸ். வட்டி கட்டியவர்கள். மீன் போன்ற கண்கள், கண்களாலேயே கதை பேசக்கூடியவர்கள். பரந்த நெற்றி. நக்கீரர் வீடு. சம்போக இடம், சங்கமேஸ்வரர். அதாவது சம்போக இடம், சங்கமேஸ்வரர் போது தம்பதிகள் இவங்க வீட்டுல தங்கினாங்கன்னா கருத்தரிப்பாங்க. கூட்டாளி இல்லாத மிதுனம் இல்லை. புனர்பூச ராமர் லட்சுமணரை எப்பயுமே கூட வச்சுட்டு இருந்தாரு. அது போல இவங்களுக்கு எப்பயுமே கூட ஒரு ஆள் இருந்துகிட்டே இருக்கணும். திருமணத்திற்கு பிறகு தொழில் அமையும். ஆன்மீக நாட்டம் அதிகம். பூர்வீக சொத்துல தடை இருக்கும். தந்தைக்கு விபத்து, சர்ஜரி எல்லாம் இருக்கும். தந்தை பாசம் அவ்வளவா கிடைக்காது. நகைச்சுவையும் தந்திரமும் உடையது.
இவர்களுடைய தோற்றம் கொஞ்சம் உயரமான தோற்றம், சதைப்பிடிப்பு, சராசரி தோற்றம். எப்பொழுதுமே எதையோ சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய முகபாவனையும் சுறுசுறுப்பும், நீள்வட்ட முகமும் நீள் கழுத்தும், கழுத்துல சுருக்கமும், சற்று ஏற்றமும் இறக்கமுடைய பற்களும், ஒரு தாழ்வான பாதங்களும், பார்ப்பதற்கு சற்று அழகான தோற்றம் உண்டு. இவர்களுடைய குணங்கள் சதா சர்வகாலமும் ஒரு விஷயத்துல ஜெயிக்கிறத பத்தியே நினைச்சுக்கிறது, அதையே செயல்படுத்துவது. சொல் புத்திக்கு இணங்காத சுயபுத்தி, எல்லாரையும் கேட்டு இவங்க டெசிஷன் எடுப்பாங்க. மகிழ்ச்சியான போக்கு, எதையும் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய தன்மை, மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடியது, சுகபோகத்துல நாட்டம் அதிகம், குடும்பத்தில் உள்ளவர்களுடைய நலன்ல அக்கறை எடுத்துக்குவாங்க, நாஸ்திகமும் ஆஸ்திகமும் கலந்த போக்கு, கல்வியில நாட்டம், குழந்தைகள் மேல பாசம் இருக்கும், கலஸ்தரத்தை உயர்வா மதிப்பாங்க, கவனமாக காரியம் செய்வார்கள். இருந்தாலும் கூட இது கலஸ்தர தோஷம் உடைய ஒரு ராசி லக்னம். பழகியவர்களை நண்பராக்கி கொள்வார்கள், பயன் இல்லாதவர்களை சற்று விலக்கி வைப்பார்கள், புகழில் பிறப்பும், உடன் பிறந்தோருடைய உயர்வுக்கு உதவுவார்கள். இந்த பிரபஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற இந்த காற்று, இந்த ஆன்மாவிற்கு சிறப்பே மூச்சுதான். அப்ப இந்த காற்று என்கின்ற போது இது 3 நிலைகளை அடைகிறது: தென்றல், சூறாவளி, புயல். அப்ப எங்க எப்படி இருக்கணும் என்பது இவங்களுக்கு தெரியும். ஏன்னா உணர்வையும் உணர்ச்சியையும் விளங்க செய்கின்ற காற்றினால் அறிவுணர்ச்சியானது நல்வினை தீவினை என இருவினை சக்திகளால் பஞ்சபூத பேதத்தினால இது 84 யோனி பேதங்களை இந்த பிறப்பின் ஜீவாதார சக்தியான காற்றினுடைய நிலையை ஸ்பரிச உணர்வு கொண்டதாகவும், அகத்தில் பார்க்கும்போது உள்ளுணர்வு சக்தியை தூண்டும் போக சக்தியாக காற்று விளங்கும். போகம் என்கின்ற பொழுது 8 வகையாக நமது முன்னோர்கள் பிரித்து வைத்திருக்கின்றார்கள். மிதுனம் இரட்டை ராசி இங்கு ஒத்த நிலையுடைய 2 நிலை வடிவங்களை உடையது. இந்த ராசியினுடைய 1-4க்கு அதிபதியாக புத பகவான் வருகிறார். அதனால வீடு, வண்டி, வாகனம் பற்று அதிகம். ஆனால் அதை அனுபவிக்க தடை இருக்கும். இவர்களுக்கு மேல்நிலை கல்வி என்பது எட்டாததாக இருக்கும். அதை எட்டினாலும் அதனால் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். தாயால் மனக்கஷ்டம், தாய் மீது பற்று அதிகமாக இருக்கும். அதை அனுபவிக்க தடை இருக்கும். எதிலும் திருப்தி அடையாது. இவர்களுக்கு பதவி தேடி வரும். உறவினர்களை ரொம்ப விரும்புவாங்க. சிறு வயதுல நீர்கண்டம் தப்பி இருப்பாங்க. சொத்து உண்டு, பதவி உண்டு, சுகபோகம் உண்டு. 2க்குரியவராக சந்திர பகவான் வரார், கடகமாக இருக்கிறது. அப்ப இந்த கடகம் தன்னுடைய அதிபதி சந்திரன் தாயாரை குறிக்கக்கூடியது. இவர்கள் தாயாரை எந்த அளவுக்கு போற்றி பாதுகாத்து தன்னுடன் வைத்துக் கொள்கிறார்களோ அந்த அளவிற்கு இவர்களுக்கு குடும்பத்திலும் தனம், குடும்பம் என்பது மேல்மேலும் வளரும். அதனால இது 2ஆம் இடம் நீர் ராசியா இருக்கிறதுனால காஃபி, டீ, இந்த குடிக்கிற பழக்கம் இருக்கும். 20 வயசுல ஒரு ஏமாற்றத்தை சந்திப்பார்கள். சிறு வயதிலேயே கடன் படுவார்கள். எல்லாரையும் அம்மா அம்மான்னு கூப்பிடுறவங்க, தாயி அம்மான்னு கூப்பிடக்கூடிய தன்மையில இவர்களுடைய வாக்கு அமையும். 3க்குடையவராக சூரிய பகவான் வரார். சகோதரம் பிறந்ததுக்கு அப்புறம் குடும்பம் வளர்ச்சி அடைந்திருக்கும். எல்லை மீறிய கற்பனை உண்டு. வரம்பு மீறிய அதிகாரத்துக்கு ஆசைப்படுவாங்க. 30 வயதுக்கு மேல புகழ் பெறுவார்கள். புத்திர தோஷம் உண்டு. 5க்கும் 12க்கும் ஒரு அதிபதியாக சுக்கிர பகவான் வரார். குழந்தை பிறப்பு தாமதம் ஆவது சிறப்பு. குழந்தைகளால மனக்கஷ்டம் உண்டு. குழந்தைகளால விரயம் உண்டு. பூர்வீகத்தை அனுபவிக்க தடை இருக்கும். குழந்தையை பிரிந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும்.
குழந்தை வகையில காதல் இருக்கும். தாத்தாவை பார்க்கக்கூடிய யோகம் இவங்களுக்கு பெரும்பாலும் அமைவதில்லை. குழந்தைகள் வெளிநாடு செல்லும். தன்னைப் போலவே பிறரை ஆக்க முயற்சிப்பார்கள். தாத்தா வழியில ஊனம் காணாமல் போனவர்கள் இருப்பார்கள். திருமணம் ஆகாதவர்கள், கண் குறைபாடு உடையவர்கள் இருப்பார்கள். 12 வயது வரை இந்த மிதுன லக்னம், மிதுன ராசி குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கணும். கர்ப்பச்சிதைவு உண்டு. ஜீவசமாதி வழிபாடு, குலதெய்வ வழிபாடு பண்றதுல நிறைய தடை வரும். மாமன் வழியிலையும் புத்திர தோஷம் இருக்கும். 6க்கும் 11க்கும் உரியவராக செவ்வாய் பகவான் வரார். நண்பனே எதிரி ஆவார்கள், எதிரியே நண்பன் ஆவார்கள். கடன் வாங்கி நண்பனுக்கு கொடுப்பாங்க, போட்டியில ஜெயிப்பாங்க, கடன் வழக்கு ஜெயிப்போம். இவங்க யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது. பொருளாதாரம் சம்பந்தமான ஒரு கெட்ட பேர் இவங்களுக்கு வரும். மூத்த சகோதரன் வறுமை கஷ்டத்தில் இருப்பார். போலீஸ் இராணுவத்துறை ஈடுபாடு இருக்கும். 7க்கும் 10க்கும் அதிபதியாக குரு பகவான் வரார். இவர்களுக்கு கூட்டு தொழில் ஆகாது, கேந்திராதிபத்தியமா வர்றதுனால வேலைக்கு போகும் மனைவி, திருமணத்திற்கு பின் தொழில் நல்லா இருக்கும். வேலை செய்ய இடத்துல கலசரம் அமையும். கூட்டாளியிடம் தொழில ஏமாந்துருவாங்க. 8க்கும் 9க்கும் உடையவர் சனி. தந்தையினுடைய பாசம் கிடைக்காது. அப்பாவுக்கு வழக்குண்டு, விபத்துண்டு. தந்தை வழி சொத்தை அனுபவிக்க தடை. அப்பா சொல்லல செய்வினை, பில்லி சூனியம் இருக்கும். அப்பா வீட்டுல தற்கொலை செய்தவர்கள் இருப்பார்கள். தந்தை வழியில ஜோதிடம் குறி சொன்னவர்கள் இருப்பார்கள். தாய் தந்தையருடைய வாழ்க்கை ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையாக அது இருக்காது. எப்பொழுதுமே சிரித்த முகத்துடன் இருக்கக்கூடிய இவங்க பிறருக்கு உதவக்கூடிய நற்குணம் வாய்ந்தவர்கள். இவர்களுடைய இந்த இதுல இடம்பெற்றிருக்கக்கூடிய ராசிகள், நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது திருவாதிரை ஒரே ஒரு நட்சத்திரம் உடையது. அப்ப இந்த திருவாதிரை நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருந்தாலும், திருவாதிரை நட்சத்திரத்துல லக்னம் இருந்தாலும் தற்கொலைக்கு முயன்று இருப்பாங்க. தற்கொலை செய்தவர்கள் இருப்பார்கள். காணாமல் போனவர்கள் இருப்பார்கள். நாய் கடிக்கும். இது ஒரு நாய் வீடு. எப்படி மேஷம் ஒரு குதிரை ஆடு வீடோ, ரிஷபம் எப்படி ஒரு மாடு வீடோ, திருவாதிரை ஒரு நாய் வீடு. உளுந்து, நெற்றி திலகம், விபூதிப்பட்டை, ருத்ராட்சரம், பத்ரகாளி, மண்டை ஓடு, கர்ப்பப்பை பிரச்சனை, எவருக்கும் அஞ்சாது திருவாதிரை, தன்னிச்சையானது, இஎன்டி ப்ராப்ளம், சமாதி வழிபாடு, செங்கருங்காலி, மனுஷகணம், சிட்டுக்குருவி, நடராஜர். வீட்டுக்கு சிட்டுக்குருவி வரும். நடராஜர், சிதம்பரம், திருவண்ணாமலை, ஆண் நாய், ஆடு, தென்மேற்கு, அதிகண்ட நாம யோகம், வேதை நட்சத்திரம், திருவோணம், மந்தாரை, துவர்ப்பு, மேல்நோக்கு நட்சத்திரம், கழுகு. இவர்கள் கூழ் தானம் செய்ய வேண்டும். அடுத்தது புனர்பூச நட்சத்திரம். 5 நட்சத்திரங்கள் கொண்டது. இயற்கையிலேயே ரொம்ப ஒழுக்கமான ஒரு நட்சத்திரம். அதிதி, பிரிவு நட்சத்திரம், தேசாந்திர நட்சத்திரம், உறவை பறிகொடுக்கக்கூடிய நட்சத்திரம். தந்தை ஆசீர்வாதங்களை பெரும்பாலும் பெறுவதில்லை. காணாமல் போனவர்கள் இருப்பார்கள். இரட்டை பிறவி, ஆயுள் குறைபாடு உள்ளவர்கள், சரியான முகவரி இல்லாதது, சகோதர பாசம், ஆசிரியர், வக்கீல், ஜோதிடர், உறவை பறிகொடுப்பது, மன வாழ்க்கையில முழுமையான திருப்தியின்மை, மேம்பாலம், கடல் தாண்டுதல், புருவமத்தி, வேதை நட்சத்திரம், உத்திராடம், மூங்கிலை விருட்சமாக கொண்டது, அதீதியை தேவதையாக கொண்டது, பெண் பூனை, இருதார யோகமுள்ள குடும்பம், ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பை தரும். சுகர்மம், முல்லை, கடலை, அன்னம், யானை, வடக்கு, இருதயம், சாமுண்டை, பஞ்சாமிர்தம், பால் சாதம், பழம் சாப்பிடுவதில் பிரியம், வனதேவதை வழிபாடு. வனதேவதை வழிபாடு இவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஆசிரியர் உள்ள இடம் அடிக்கடி இடமாறுதல்கள் இருக்கும். மிதனம் பொதுவா மணத்தக்காளி, தக்காளி செடி, வெண்டைக்காய், சுரக்காய், வாகை, கொய்யா மரம், புடலை, மருதாணி. இவர்கள் வாழ்வில் சிறப்பை பெறுவதற்கு அமர்ந்த கோலத்தில் உள்ள பெருமாள் வழிபாடு, தாயாருடன் இணைந்த லக்ஷ்மி நாராயண வழிபாடு
இவர்களுக்கு மென்மேலும் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களையும் பெறுவதற்கு வழிவகுக்கும். வாழ்க வளமுடன்.